Hello Makkale, welcome to another episode of the Sai podcast. So there is this beautiful book of எப்படி சொல்கிறது ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸை காட்டுறதுக்கு பியூட்டி அண்ட் த பீஸ்ட் அந்த மாதிரி டாக்டர் ஜெக்கல் அண்ட் ஹைட் இந்த மாதிரி ஒரு நிறையா எக்ஸ்ட்ரீம்ஸை வந்து காட்டுறதுக்கு வந்து டாக்டர் ஃபாஸ்டஸ் இந்த மாதிரி நிறையா குட் அண்ட் பேடுங்கிற விஷயங்கள் வந்து நமக்கு மாரல்ஸாகவும் நிறைய விஷயங்களாகவும் நமக்கு தெரியப்படுத்திகிட்டே வந்துட்டு இந்த சொசைட்டி இந்த புக்ஸ் எல்லாமே. பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நம்ம என்ன ரியலைஸ் பண்ணுவோம் அப்படின்னா தெர் இஸ் நோ சச் திங் கால் குட் ஆர் பேட், ரைட் ஆர் ராங். இட்ஸ் ஆல் அபவுட் ஹவ் வி சீ இட், ஹவ் வி பர்சீவ் இட். இந்த பக்கத்துலேருந்து பார்த்தா 6, அந்த பக்கத்துலேருந்து பார்த்தா 9, அந்த மாதிரி வந்து நம்ம லைஃப்பில் வந்து நமக்கே வந்து ஒரு சேஞ்ச் நடக்கும். பட் அதுக்காக அந்த மாரல்ஸு அதை சொல்லி கொடுக்காமல் வளர்த்துருந்தா கரெக்டாக இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் அது நமக்கு தெரியாது. அதை அந்த மாதிரி பர்சீவ் பண்ண முடியுமான்னு தெரியாது. பட் அதை அன்லேர்ன் பண்ணி ரீலேர்ன் பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்மளோட லைஃபோட இதுவே பார்த்தே மாறும். இப்போ எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, பாவம் வர இவன் என்னதுக்கு வந்து என்னை கூப்பிட்டு வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கான்னு நினைப்பார். பட் யூனோ தெர் இஸ் ஆல்வேஸ் திஸ் ஸ்மால் திங் தட் கேன் மேக் ஆர் பிரேக் சம்திங். ஸோ ஒரு குட் இருந்தால் ஒரு பேட் இருக்கும். அந்த மாதிரி there is something that can make and there is something that can break, and sometimes the making and breaking can be of the same thing. ஸோ இன்றைக்கி வந்திருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தால் they can make it, they can also break it. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு டூல் தான் அவங்க கையில் வச்சுருக்காங்க. அண்ட் they work behind the scene of many great songs that you witness. அவங்க கிட்ட வம்பு வச்சுக்கிட்டீங்க, they can break it, they can break your song also. So welcoming mixing and mastering engineer and recording engineer Avinash Satish. Thank you. Welcome. Yeah, thanks for the time and thanks for the intro. So அதான் எங்க கிட்ட வெச்சுக்காதீங்க, ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு நீங்க இன்ட்ரோ கொடுத்தீங்க. Good actually. Thank you. So ஏன்னா எப்போவுமே நான் நிறைய இடத்துலையும் சொல்லியிருக்கேன், நம்ம பாடினா மட்டும் போகிறோம், நம்ம ஒரு நல்ல சிங்கராக இருக்கிறது, அது கரெக்டாக பாடுறது அப்படிங்கிறது மட்டும் போகிறோம், அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினைப்பேன். தட் இட் செல்ஃப் இஸ் இனஃப் ஃபார் த சாங் டு பி அ குட் சாங் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் அது இல்லைன்னு இல்லை, பட் அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது உங்களெல்லாம் பார்த்து ஓ இப்படியெல்லாம் இருக்கா. அண்ட் காம்போசிஷன் எஸ்பெஷலி அதுக்குள்ளே வந்து நான் உள்ளே வரும்போது மியூசிக் ப்ரொடக்ஷன், இந்த மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங், இதுக்கு இப்படி ஈக்யூ பண்ணோம் அப்படிலாம் வரும்போது நம்ம வாய்ஸ் எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிமென்ஷனை எடுக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அது எப்படி, ஹவு டு யூ திங்க் யூனோ யூ கிராக்ட் இட்? அது எப்படி உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சது? பிகாஸ் யூஸ்வலாக ஒரு ஜென்ரலி இப்போ நம்மலாம் வந்து ஃப்ரம் தி ஜென்ரேஷன் ஆஃப் யூ ஹவ் டு பி அன் என்ஜினியர், யூ ஹவ் டு பி அ டாக்டர், அப்படியே மேக்ஸிமம் மீடியாக்குள்ளே போனால் கூட யூ ஹவ் டு பி சம்படி ஹூஸ் நோன். தெரிஞ்ச எனக்கு ஓகே ரஜினி சாரா தெரியும், இந்த சிங்கராக தெரியும், இந்த மியூசிக் டைரக்டராக தெரியும், பட் நோபடி வில் சே இவர் தான் வந்து மியூசிக் ப்ரொடியூசர், இவர் தான் மிக்ஸ் மாஸ்டர் இன்ஜினியர்னு. ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைம்லேருந்து சவுண்ட் பிடிச்சதுனால தான் நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் டெல் மீ அபவுட் வை யூ வாண்ட் டு. ஸோ பேசிக்கலி ஐ எம் குட் லிசனர், சாங் லிசனர், மியூசிக் லவர். ஸோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. தேடி கேசட்ஸில் 30 rupees 40 rupees கொடுத்து அந்த கேசட் ரெக்கார்டர் ஷாப்பில் போய் ரிப் பண்ணி, ஒரிஜினல் கேசட் கிடையாது, அதுலேருந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஒரிஜினல் வாஸ் 120 rupees அந்த மாதிரி இருக்கும், அவ்வளோ காசு இருக்காது. ஸோ அந்த ஷாப்பில் போய் கொடுத்தோன்னா ஒரு எம்டி கேசட்டில் அதை ரீப்ரிண்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் கேட்குறது. பழைய கேசட்ல ஸோ அப்படி தென் டிவி சேனல்ஸ், தென் லேட்டர் ஆன் எஃப்எம் ரேடியோ, அப்புறம் செல்ஃபோன் ஸ்லோவாக வந்த டைம். லிட்டரலி லைக் 90s கிட்டோட லைஃப் தான். ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனது தான். அண்ட் நிறைய சாங்ஸ் கேட்பேன் அந்த டைமில். ராஜா சார் சாங்ஸ், ரஹ்மான் சார் சாங்ஸ், தென் யுவன் சங்கர் ராஜா, அண்ட் ரொம்ப இன்டர்நேஷ்னல் மியூசிக் அவ்வளோ கேட்குற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. மேக்ஸிமம் மைக்கேல் ஜாக்சன் அவ்வளோதான் கேட்க முடிஞ்சது ஊரில் இருந்து, அவ்வளோதான் எக்ஸ்போஷர் இல்லை. கிடைக்கும். அண்ட் யாராவது சென்னை
போயிட்டு வந்தாங்கன்னா தான் ஏதாவது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இங்கிலீஷ் ஆல்பம் ஏதாவது மாதிரி வாங்கிட்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஊரில் இருந்து வந்து இவ்வளோ தான் லிமிட்டட். ஸோ ஊர் வந்து மதுரை. மதுரை கிட்ட காரியாப்பட்டின்னு ஒரு ஊர். ஸோ அங்கே தான் அங்கே வளர்ந்தது படித்தது எல்லாமே அங்கே தான். வெரி நைஸ். ஃபேமிலி எல்லாருமே அங்கே தான். ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த ப்ரெஷர் இல்லையா டாக்டர் ஆனோம்? நான் வந்து ஆஃப்டர் ஃபினிஷிங் மை 12th grade நான் வீட்டில் போய் சொன்னேன் எனக்கு வந்து ஐ வாண்ட் டு டூ மீடியா ஸ்டடீஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அஸ் யூஷுவல் எல்லா பேரண்ட் மாதிரி இல்லை இது வேண்டாம், செக்யூர்டான ஜாப்னா கிடைக்காது, லைஃப் செட்டில் ஆகுமா தெரியாது, ஃபினான்ஷியலாக வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்டெப் ஹெடாக போக முடியும், அதில் மாதிரி பேசிக்கலி எல்லா பேரண்ட்டோட பயம் தான் என்னோட அம்மா அப்பாவுக்கு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வேற சான்ஸ் இல்லாமல் தென் ஐ ஆல்சோ வென்ட் டு இன்ஜினியரிங். லைக் யா எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த இன்ஜினியரிங் போயிட்டு ஃபைனல் இயர் வரும்போது அப்போது ஃபைனல் செமஸ்டரில் வந்து திரும்ப நான் இனிஷியேட் பண்ணேன், இல்லை நான் வந்து சவுண்ட் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு சவுண்டு பற்றியான அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி கிடச்சிது? ஸோ இன்ஜினியரிங் போகும்போது இன்டர்நெட் இருக்கிறதுனால இன்டர்நெட் அப்போ வந்துருச்சு. ஸோ இட் வாஸ் 2008 2010 அந்த டைம்லலாம். அப்போலாம் இன்டர்நெட் வந்துச்சு, ஃபோன்லேயே 2G அதெல்லாம் வந்துச்சு, ஃபோன்லேயே கேட்டுக்கலாம். அண்ட் டவுன்லோட் பண்ணி மெமரி கார்டில் போட்டுட்டு ஹெட்ஃபோன்ஸில் ப்ராப்பர் 90s ஜென்ரேஷன் தான். அண்ட் ஐபேட் லேட்டரான ஐபேட் வந்தது. ஸோ அதில் அப்படி தான். ஸோ எனக்கு ஐ ஸ்டில் ரிமெம்பர் பாய்ஸ் ஆல்பம். எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்கும்போது நிறைய ஃபோனிங் டிலேலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட். ஸோ இப்படிலாம் போகும், லெஃப்ட் அண்ட் ரைட் போகும், ரைட் அண்ட் லெஃப்ட் போகும், அண்ட் ஒரு வேர்டு வந்து இட்ஸ் கீப் ஆன் ரிப்பீட்டிங். ஸோ அந்த டைமில் அந்த டைமில் வந்து ஸோ ஆஸ் அ லிசனர் இது என்னமோ இது எப்படி பண்ணுறாங்க, இது சம்திங் இஸ் தேர். ஸோ ரொம்ப க்யூரியஸாக நோட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதுதான் ஸ்லோலி ஒரு டெக்னிக்கல்னு ஒன்று இருக்குது, இதுக்குன்னு ஒரு ஆளுங்க இருக்காங்க. தட்ஸ் பிஹைண்ட் த கம்போசர் தேர் இஸ் அ பர்சன் ஹூ இஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு த சாங் அண்ட் ஃபார் த கம்போசர் ஆல்சோ. ஸோ அப்படி தெரிய வந்தால் தான் ஓகே இன்ஜினியர்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஸோ ட்ரை பண்ணலாம். ஸோ அப்படி ஸ்லோலி ஸ்டார்ட் பண்ணி வந்தது தான் இந்த ஜர்னி. ஃபண்டாஸ்டிக். ரொம்ப அழகாக இருக்குது கேட்குறதுக்கே. ஸோ நீங்கள் வந்து நிறைய ஹேட்ஸ் போட்டிருக்கீங்க. So you are an engineer, you are a mixing and mastering engineer, recording engineer, mixing mastering engineer. Yeah. So recording engineer, mixing mastering engineer, இது எல்லாமே basically இதெல்லாம் வந்து it comes under entrepreneurship. Yeah. So நம்மளே freelancing business wise பார்த்தோம்னா it's an entrepreneurship. So இப்போ நீங்க வந்து ஒருத்தர்கிட்ட போய் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா what comes first out of all of these things? நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் ரெக்கார்டிங் இன்ஜினியர். ஸோ இந்த ரெக்கார்டிங் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் த இப்போ ஃபிசிக்ஸ் வந்து நிறையா தெரிஞ்சுக்கணும். ஸோ சவுண்டோட ஃப்ரீக்வன்சிஸ் எப்படி இருக்குது, வேவ்ஸ் எப்படி போகுது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஆஸ் அ லிசனர் உங்களுக்கு இன்ட்ரீக் ஆகிருக்கலாம். பட் வென் யூ கேம் டு த ஸ்டூடியோ அதில் உட்காந்து அந்த வேவ்ஸை பார்க்கும்போது, சவுண்ட் வேவ்ஸ் பார்க்கும்போது, அதுலேருந்து வந்து ஒரு த ட்ரான்சிஷன் ஃப்ரம் ரெக்கார்டிங் இன்ஜினியர் டு மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் இன்ஜினியர், இது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப லாங் டேர்ம் ஆகுது. ஸோ பேசிக்கலி எனக்கு வந்து ஐ வாண்ட் டு பி a மிக்சிங் இன்ஜினியர் ஃப்ரம் த ஸ்டார்ட். ரைட் ஆஃப்டர் ஃபினிஷிங் மை சவுண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸ் ஐ டிசைடட் டு பி வாண்ட் டு பி a மிக்சிங் இன்ஜினியர். ஸோ நான் வந்து டப்பிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஃபார் டைம் பீரியட், இன்டர்ன்ஷிப் பீரியட் மாதிரி. ஸோ எனக்கு பர்சனலாக சோல்ஃபுல்லாக இல்லை, பிகாஸ் மியூசிக்கில் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி டப்பிங் கிராஃப்ட் அவ்வளோ இருக்கா. டப்பிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு ரியலி எனக்கு வந்து மியூசிக் ரெக்கார்ட் பண்ணணும், ஸோ மியூசிக்கில் ஒர்க் பண்ணணும்னு தான் ஒரு பேஷன். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது the number one and the most rule is if you want to be a mixing engineer, you want to be work as a recording engineer at least for minimum 5 years. This is the best advice I have received when I started my recording journey. Super, very nice. So that's a base. I'll tell you why later. So recording is that much important when you are starting or when you are doing in the mix. So அந்த knowledge வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும் மிக்ஸ் பண்ணும்போது. இட்ஸ் நாட் தட் ரெக்கார்டிங் நாலேஜ் இல்லாமல் மிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படி ரூல்லாம் கிடையாது. பட் நிறையா ஹெல்ப் பண்ணும். எப்படி சொல்கிறேன்னா,
இப்போது நம்ம என்னோட லிசனிங் பெர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி சாங்ஸ் மட்டும்தான் என்னால் மிக்ஸ் பண்ண முடியும் இஃப் ஐ டோன்ட் ஹாவ் அ ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு மிக்சிங் ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது நீங்கள் ரெக்கார்டிங்கில் இருக்க மாட்டீங்க இல்லையா? இல்லை மோஸ்ட்லி. அப்போ அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? ஸோ கேட்குறது ப்ளஸ் சாங்கோட எமோஷன் கேட்டால் தெரிஞ்சிடும். ஆமாம் ஆமாம். அது ஃபோக்கா இல்லை மெலடி ட்ராக்கா இல்லைன்னா வந்து நம்ம ப்ராப்பர் தமிழ் ஸ்டைல் சாங்கா, அந்த மாதிரி நமக்கு கேட்கும்போது ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ அண்ட் அவங்க சம்டைம் கம்போசர்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க, இதை ஃபாலோ பண்ணுங்க, எனக்கு இந்த மாதிரி சவுண்ட் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இது எல்லாமே இருக்கும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சூப்பர். ஸோ இப்போ இந்த ரெக்கார்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் சொல்லும்போது ஐ திங்க் யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல, பட் இந்த ஒரு வார்த்தை நான் கேட்டேன், சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன தான் ஒரு கிரேட்டஸ்ட் மாஸ்டரிங் மிக்சிங் இன்ஜினியராக இருந்தாலும் அந்த ரெக்கார்டிங்கில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொதப்பிடுச்சு அப்படின்னா இட்ஸ் இர்ரெப்பரபிள். மேனேஜ் பண்ணலாமே தவிர அதை வந்து ரீடூ பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு உங்கள் ஒப்பீனியன் என்ன? இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டு கீப் த சோர்ஸ் இன் அ குட் ஷேப். ஸோ ரெக்கார்டிங் சோர்ஸ் நல்லா இருந்தால் தான் இட் வில் சவுண்ட் குட், இட் வில் டிரான்ஸ்லேட் இன் த மிக்ஸ் இன் அ குட் வே. ஸோ நல்லா இல்லாத சோர்ஸ், பேட் ரெக்கார்டர் சோர்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொஞ்சம் கேட்குற மாதிரி கொண்டு வரலாம், பட் கிரேட்டாக சவுண்ட் பண்ண வைக்க முடியுமான்னு முடியாது. ஏன்னா ஆல்ரெடி பேட் ஷேப்பில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, அது பேட் ஸ்டுடியோஸில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை பேட் மைக்ரோஃபோனாக இருக்கலாம், இல்லை வந்து என்ஜினியர் பேடாக கெயின் பண்ணியிருக்கலாம், ரேண்டமாக கெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அண்ட் கிளிப்பாக இருக்கலாம் சம்டைம். அண்ட் பேசிக்கலி ரெக்கார்டிங் இன்ஜினியருக்கு மெயினாக என்னென்னா, ரேதர் தேன் வி ஆர் டூயிங் த ரெக்கார்டிங் வி ஹாவ் டு கேப்சர் த பெர்ஃபார்மன்ஸ். இப்போ நீங்கள் பாடுறீங்க இல்லைனா ஒரு ஆர்டிஸ்ட் கிட்டார் வாசிக்கிறாங்கன்னா நம்ம அந்த அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை தான் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணணும். அதில் வந்து நமக்கு என்ன பெஸ்ட் மீடியம் இருக்கோ, என்ன பெஸ்ட் ப்ரியாம்ப் இருக்கோ, என்ன பெஸ்ட் மைக்ரோஃபோன் இருக்கோ, நம்மளோட ஸ்டுடியோவில் என்ன இருக்கோ அதில் இருக்கிறத பெஸ்ட்டாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணோம். ஓகே. ஸோ மெயின் டெக்னிக்கலாக ஃபோக்கஸ் பண்ணோன்னா ரெக்கார்டிங்ன்ற இது உள்ளே போயிடும், பட் நம்ம மியூசிக்கலாக பார்க்கணுன்னா ஸோ தே ஆர் பெர்ஃபார்மிங் லிட்டரலி. உங்களோட எனர்ஜி நீங்கள் பாடுறீங்க, அந்த மொமெண்ட்டில் ஒரு டேக் வரும், அது திரும்ப வருமானு தெரியாது, நிறைய இம்ப்ரோவைசேஷன்ஸ்லாம் நடக்கும். அண்ட் மானிட்டர் ட்ரெக் பண்ணுவோம் ஜென்ரலி பிஃபோர் வி ஆர் கோயிங் ஃபார் த ஃபைனல் டேக். Sometimes the monitor so I do keep recording all the takes. Very nice. Right from the first moment singer உள்ள போயிட்டு அவங்களுக்கு ஹெட்ஃபோன் லெவல்ஸ் எல்லாமே வந்து ஓகே கம்ஃபர்டபுள், நம்ம ஒரு வாட்டி மானிட்டர் பார்க்கலாம்னா ஐ டூ ரெக்கார்ட் ஆல் த மானிட்டர் டேக்ஸ் ஆல்சோ. ஏன்னா அந்த மூமெண்ட்டில் வந்து சம் மேஜிக்கல் நடக்கும். அது வந்து நீங்கள் லைன் பை லைனாக நம்ம பாடி ஆர்டிஸ்ட் பாடி வரும்போதோ இல்லைனா வந்து ஒரு ஃப்ளூட் பிளேயரோ இல்லை ஒரு கிட்டார் பிளேயர் வாசிக்கும் போது அது திரும்ப வராது. Sometimes ஸோ பிகாஸ் நீங்களும் ஃபஸ்ட் டைம் அந்த சாங் கேட்டுட்டு உள்ளே போகிறீங்க, நானும் ஃபஸ்ட் டைம் அந்த சாங் கேட்குறேன். இல்லை நான் வந்து இதுக்கு முன்னாடி அந்த சாங்கை ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம், வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நான் உங்கள் வாய்ஸையோ வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் ரெக்கார்ட் பண்ண வரலாம். ஸோ நான் டக்குன்னு சம்திங் இஸ் குட் அப்படி சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு. அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் எப்படி இருக்கும்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா மிக்ஸ் டேபிளில் உட்காரும்போது இது நம்ம நல்லா இருக்குன்னு நினச்சது கூட அப்போது நல்லா இல்லாமல் இருக்கலாம். கரெக்ட். ஸோ நல்லா இல்லைன்னு நினச்சது நல்லா இருக்கலாம். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஸோ அண்ட் இன்னொன்று மெயினாக என்ன விஷயம்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி பாடுறீங்கல்ல, பாடுறது ஆர்டிஸ்ட் வாசிக்கிறது, அது வந்து அப்படியே உள்ளேருந்து வெளியில் வர்றது தான். ஸோ நீங்கள் லைன் பை லைன் வந்து லேர்ன் பண்ணி பாடுறது வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் மைண்டில் இருக்கும், இதுதான் இங்கே தான் பிரெத் எடுக்கணும், இங்கே தான் வந்து வால்யூம் லைட் அப் பண்ணி டவுன் பண்ணோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர்ட் ஆகிடுவீங்க. பட் ஃபஸ்ட்டு டேக் பாடும்போது வந்து இட் ஆல்வேஸ் கம் ஃப்ரம் த ஹார்ட். ஸோ அது சம்டைம் அது வந்து நிறையா சாங்ஸில் நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன், நிறைய சாங்ஸில். ஓகே, ஏதாவது ஒன்று சாங் எக்ஸாம்பிள் 96. ஓகே, சின்மை. யா ஸோ 96ல் வந்து அந்தாதின்னு ஒரு ட்ராக் இருக்கும். ஆமாம், ஓ மை காட், வாட் a beautiful song. அந்தாதி ட்ராக்ல வந்து பேஸ் கிட்டார். ஓகே, ஐ ஸ்டில் ரிமெம்பர். ஸோ தேர் இஸ் அ போர்ஷன், அந்த காதலே காதலே அந்த போர்ஷனில் வந்து அது மேஜிக்கல் தான். நேப்பியர் நவீன் பிளேட்.
ஸோ நான் லெவல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஜென்ரலி டூ ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் லெவல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். அந்த டேக் கரெக்டாக மாட்டிடுச்சு. ஓகே. ஸோ ஃபேண்டாஸ்டிக். ஏன்னா அது லிட்டரலி லைக் இட்ஸ் அ மேஜிக்கல் டேக். ஸோ சாங் கோவிந்த் தான் டக்குன்னு திரும்பி கோவிந்த் பார்த்தா கோவிந்த் கிட்ட இருந்து ரியாக்ஷன் வந்தது. ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட், சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை அந்த டேக்கை வச்சுட்டு அதை அப்படியே இன்னொரு வாட்டி பர்ஃபெக்டாக வாசித்தாங்க. ஓகே, ஐ காட் இட். யா. ஸோ அது வந்து நம்ம ஒரு 8 பார் 16 பார் நம்ம அதே பிளான்டாக போனோம்னா அந்த டேக் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. கரெக்ட் கரெக்ட். ஸோ யா, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். இட்ஸ் லைக் அ ஹிடன் திங். அப்சல்யூட்லி. யா. எஸ், ஐ அக்ரி. சான்சர். ஸோ ஒரு பாயிண்ட்ல வந்து நீங்கள் வந்து யூ மஸ்ட் ஹவ் டிசைடட் தட் இந்த சவுண்ட் இன்ஜினியரிங் ஆர் சவுண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு வெறும் ஹாபியாக இருக்க போகிறது இல்லை, எனக்கு வந்து அது ஒரு பிஸ்னஸாக இருக்க போகுது. அப்படிங்கும்போது வாட் வாஸ் த டேர்னிங் பாயிண்ட் இன் யுவர் லைஃப் தட் யூ டிசைடட் தட் திஸ் வாஸ் கோயிங் டு பி மை பிஸ்னஸ் அப்படின்னு? So I was working as a recording engineer in a studio called 20dB Sound Studios. So 20dB is a well-known studios in Chennai. கரெக்ட். And ஸோ இப்போ நீங்கள் அதில் இல்லை? I am still a part of the team, but very rarely I am going and recording. People who are very particularly prefer me to come and record only for the because I'm busy with the mixes. ஓகே, புரிஞ்சுது. And இப்போ சம்டைம்ஸ் நான் மிக்ஸ் பண்ணுற ப்ராஜெக்ட் இஃப் ஐ வாண்ட் டு ரெக்கார்ட் ஐ வில் கோ அண்ட் ரெக்கார்ட். ஸோ தட் எனக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும். கரெக்ட் கரெக்ட். என்ன வேணும் வேணான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜ்லேயே ஒரு டிசிஷன் எடுக்கலாம். அண்ட் ஒரு கிளைண்ட் கூட கம்யூனிகேட் பண்ணுறது ரெக்கார்டிங் செஷன்ஸில். ஸோ அதெல்லாம் அதுக்காக சம்டைம் ஐ வில் கோ. நைஸ், வெரி நைஸ். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணதுலேயே ஒரு சில மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? சிங்கராக இருக்கலாம். சிங்கராக இருந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கேட்குறதுக்கு. பட் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆல்சோ நிறைய பேர் எனக்கு இவர் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இவர் வாசிச்சு பேஸ் கிட்டார் வாசிச்சு, நேப்பியர் வாசிச்சு, அது மாதிரி கேபா வாசிச்சது நிறைய சொல்லியிருக்காங்க. அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒன் மேஜிக்கல் மூமெண்ட் தட் யூ ஹேவ்? நிறைய இருக்குது. அந்த டக்குன்னு கலெக்டிவாக வரது சொல்கிறேன். கிட்டார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பர்டிகுலர்லி அக்கூஸ்டிக் கிட்டார். அண்ட் கேவா ப்ரோ அவரோட ரெக்கார்ட் பண்ணுறது வந்து ஆல்வேஸ் ப்ளஷரபிள். நிறையா சாங்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், கணக்கே இல்லை. நிறையா இண்டிபெண்ட் ட்ராக்ஸ், காஸ்பிள் ட்ராக்ஸ், ஹிந்தி ட்ராக்ஸ் நிறையா ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அவரும் நானும் மட்டும்தான் இருப்போம் லிட்டரலி ஸ்டுடியோவில். கோவிட் டைம்லலாம் கம்போசர்ஸில் யாரெல்லாம் பிஃபோர் கோவிட் ஆல்சோ கம்போசர் சம்டைம் நார்த் இந்தியாவிலேருந்து ட்ராக்ஸ் மட்டும் அனுப்புவாங்க, ஐடியாஸ் இருக்கும். ஸோ நாங்கள் 2 பேர் மட்டும்தான். அவர் உங்களுக்கு தெரியும் ஹவு ஹீ ஒர்க்ஸ். ஸோ ட்ராக் இங்கேருந்து போகும்போது அவ்வளோ கிராண்ட் பாலிஷ்டாக தான் போகும். ஸோ அண்ட் கேபா ப்ரோ பர்டிகுலர்லி அண்ட் தாசேட்டன் இஸ் த சார். ஸோ ஐ ஹேட் 4 days ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. லெஜெண்டரி. அதில் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் தட் ஹி இஸ் வெரி வெரி பர்டிகுலர் அபவுட் ஹிஸ் வாய்ஸ். ஹவ் ஹி டேக்ஸ் கேர் ஆஃப் இட் அப்படின்னு ரொம்ப அதை வந்து நேர்த்தியாக அவர் வந்து வாய்ஸை வந்து கேர் பண்ணுவார் அப்படின்னு. ஸோ நான் வந்து ஒரு பெங்காலி பஜன் மாதிரி ஒரு ட்ராக் ரெக்கார்ட் பண்ணுவோம், 20 tracks. ஸோ அதில் வந்து ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒரு ட்ராக் வந்து. ஸோ அது எப்படி இருக்குன்னா, ஒரு 4 lines அவர் பாடுவாங்க, அந்த 4 lines வந்து கோரஸ் ரிப்பீட் பண்ணுவாங்க, அடுத்த 4 lines அவர் பாடுவாங்க. ஸோ இங்கே பாடிட்டே வருவாங்க. ஏதாவது ஒரு லைன் வந்து தப்பாக இருந்தது இல்லை வந்து அவருக்கு பிரேக் எடுக்கணும்னா ரீடேக் பண்ணிப்போம். அதில் ஒரு ட்ராக் வந்து ஐ ஸ்டில் ரிமெம்பர், நான் ரெக்கார்ட் ப்ரெஸ் பண்ணேன், அவர் பாடி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. தட்ஸ் இட். இட்ஸ் அ சிங்கிள் டேக். நின்று தான் பாடினாங்க. அவர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வீட்டிலேருந்து வரும்போதே ஐபேடில் வந்து அந்த சாங்கோட நோட்ஸ் எல்லாம் எழுதிட்டு வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. ஸோ அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். யா. ஸோ எப்படின்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். நம்ம வீட்டு வேலை செய்கிறோம், இல்லாட்டி ஏதாவது ஒரு ரெகுலராக நம்ம டெய்லி கார் ஓட்டுற வேலை செய்கிறோம்னா அதில் ஒரு லெத்தார்ஜி வந்துடும், போர் அடிக்கும். அதில் வந்து சேச்சுரேஷன் ஆகும் அப்படின்னு அந்த சேச்சுரேஷன் வரும். பட் இவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி என்னைக்குமே வந்து நம்மளோட கிராஃப்ட்ல ஐ ஹேவ் லாட் ஆஃப் மூமெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் பார்க்கும்போது இல்லை நம்ம வந்து வி ஹேவ் டு கீப் அவர் செல்ஃப் ரொம்ப கிரவுண்டடாக இருக்கணும். அது அவங்க பிகாஸ் அவங்க அதனால தான் தேர் லெஜெண்ட்ஸ்.
Absolutely. தேர் லெஜெண்ட்ஸ். அண்ட் அவ்வளோ டீப் கோராக அவங்க அவ்வளோ பேஷனேட்டாக இருப்பாங்க. Correct. ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு விஷயம், அவர் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே எவ்வளோ லெஜெண்ட்ரியாக பாடிட்டு இருந்த ஒரு ஆள் எனக்கு எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். எனக்கு வந்து நான் அவரை ரெக்கார்ட் பண்ணும்போது 20 dBக்கு வெளியில் வந்து ஒரு ஐபேட் இருக்கும். அதில் வந்து எண்ணி நீ பொன்னிலாவே ஓடிட்டுருக்கு. ஓகே. நான் இவரை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு மெமரிஸ்லாம் அங்கே தான் போகுது. ஏதோ ஒரு மதுரை பக்கத்தில் இருக்க ஒரு வில்லேஜில் இருக்கிற பையன் கேசட்டில் வந்து தாஸ் சார் பாட்டு கேட்குற ஆள் வந்து இப்போது இப்படி பக்கத்தில் இருந்து ஸோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. ஸோ லைக் எ பிளஸ்டு மூமெண்ட் தான். ஸோ இவங்களெல்லாம் பார்க்கும்போது ஓகே, நம்ம வந்து அந்த போர் அடிக்கிறது அதெல்லாம் வரும், பட் வி ஹாவ் டு பி பேஷனேட் டு த கிராஃப்ட். பியூட்டிஃபுல்லி செட். அண்ட் நிறைய பேர் கேபா ப்ரோ. ஸோ கேபா ப்ரோ, நேப்பியர் செஷன் முடிச்சுட்டு சம்டைம் இங்கே வருவாங்க லேட் நைட்டில். வில் ஸ்டார்ட் அரௌண்ட் 2 o'clock இந்த மார்னிங்லாம் சம்டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இல்லைனா 2-3 மணிக்கு முடிச்சுட்டு அவர் வேறு செஷன்ஸ்க்கு வேறு ஸ்டுடியோ போவாங்க. ஸோ ரவுண்ட் o'clock ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவ்வளோ பேஷனேட்டாக இருக்க மிஷின்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஒரு பெரிய லேர்னிங் அண்ட் ஒரு லெசன். சூப்பர். ஸோ நிறையா நான் சொன்ன மாதிரி நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் எனக்கு சவுண்டு ஆர் பேசிக்லி ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது இனிஷியலி ஆப்வியஸ்லி. ஸோ அப்படி ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத போது இந்த ரெக்கார்டிங்கில் போயிட்டு அந்த மைக்கில் நம்ம வாய்ஸ் எப்படி சவுண்ட் ஆகும் அதுவே ஃபஸ்ட்டு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் இத்தனை ஸ்டேஜ் இருக்குது, மிக்சிங் மாஸ்டரிங் இதெல்லாம் இருக்குங்கிறதும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் நினச்சது யூ ஆர் வாட் எவர் இட் இஸ் யூனோ யூ சிங் தட்ஸ் இட் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் வந்து இன்றைக்கும் ஆர்டிஸ்ட் கிட்ட சம் டைம்ஸ் இல்லையா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து இருக்கும், நியூ கமர்ஸ் கிட்ட இருக்கும். சம்டைம்ஸ் வந்து சில மிஸ்கன்செப்ஷன்ஸ் வந்து பெரிய ஆர்டிஸ்ட்டுக்குமே தெரியாமல் இருக்கலாம். ஸோ there might be some misconceptions that people have about mixing and mastering. that நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது தெரிஞ்சா ஆர்டிஸ்ட்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மிஸ்கன்செப்ஷன்? டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, பட் அட்லீஸ்ட் என்ன நடக்குது. ஸோ பிஃபோர் மிக்ஸ் அண்ட் ஆஃப்டர் மிக்ஸ் வந்து அந்த சேஞ்ச் அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ ஏன்னா இதுவுமே ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒர்க் தான். ஸோ ஒரு ட்ராக்கு அதில் வந்து அந்த ட்ராக்கோட எமோஷனை வந்து கில் பண்ணாமல் அந்த பெர்ஃபார்மன்ஸை மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் நம்ம எலிவேட் பண்ண முடியுமோ வித் த டெக்னிக்காலிட்டிஸ், கரெக்ட், அதுதான் நம்ம பண்ணணும். கரெக்ட். அண்ட் இப்போ மோஸ்ட் ஆஃப் த மியூசிக் ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து மிக்சிங் தெரியும், மிக்ஸ் பண்ண தெரியும். நிறையா சிங்கர்ஸ் அவங்களோட கவர்ஸ் எல்லாமே அவங்களே மிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ வை டோன்ட் தே ப்ரிஃபர் அஸ் டு டூ த மிக்ஸ் அப்படிங்கிற ஒரு क्वेश्चन இருக்கு. ஸோ அப்போ வந்து அந்த சாங்குக்கு நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும், அது எனி சாங்காக கூட இருக்கலாம், பேட்லி ரெக்கார்டடாக இருக்கலாம், குட் சாங் கிரேட் சாங்காக கூட இருக்கலாம். பட் இன்னைக்கு வந்து எவ்ரிபடி ஹேஸ் டெக்னாலஜி இன் தேர் ஹேண்ட். கரெக்ட். ஒரு லேப்டாப் ஒரு ஹெட்ஃபோன் இருந்தால் போதும். சம்டைம்ஸ் நானே ஒரு சில சாங்ஸ் வந்து ட்ராவல் பண்ணேன்னா லேப்டாப் அண்ட் ஹெட்ஃபோன் வச்சு தான் சம்டைம் மிக்ஸ் பண்ணுவேன். பட் அது வந்து அது கூட நீங்கள் எவ்வளோ ரிலேட் ஆகிருக்கீங்க, எவ்வளோ குட்டாக உங்களோட மிக்ஸ் ட்ரான்ஸ்லேட் ஆகுன்றது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படின்றப்போ எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும். ஸோ எப்படி மிக்ஸ் பண்ணணும், லாஜிக் சம்டைம் ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு சில வந்து கியூபேஸில் ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு சில மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஏபிள்டன் அவங்க கம்ஃபர்ட் அதுலேயே சம்டைம் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது அப்படி இருக்கும்போது ஒய் டோன்ட் தே ப்ரிஃபர் அஸ் டு டூ த மிக்ஸ். ஸோ அப்படி தெரிய வரும், அப்படி கொஸ்டின் மார்க்ஸ் வரும்ல சம்டைம். இல்லைனா வந்து எனக்கு வேறு இன்ஜினியர்ஸோட சாங் கேட்கும்போது நல்லா இருக்கே, கரெக்ட், இட்ஸ் அ குட் மிக்ஸ். ஸோ அது வந்து ஓகே, இட் இஸ் சவுண்டிங் குட், தே ட்ரீட்டட் இட் லைக் தட் வே. கரெக்ட். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சம்டைம். நான் சொன்னேன்ல அந்த ஏர்லி டைமில் ரஹ்மான் சார் சாங் கேட்கும்போது இதெல்லாம் என்னன்னு தெரியாது, பட் தேர் இஸ் சம்திங் ஹேப்பனிங். ஸோ இப்போ வந்து விஷயம் தெரியும், அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு சாங் கேட்கும்போது நமக்கு மைண்ட்குள்ளே போகும்ல. ஸோ அது எல்லாமே இருக்குது. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கும் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். கரெக்ட், கரெக்ட். அண்ட் ரொம்ப டீப் டெக்னிக்கலாக அவங்க உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு
தான் ஒரு இன்ஜினியர் ஹையர் பண்ணுறது, இல்லை ஒரு மிக்சிங் இன்ஜினியர் கிட்ட. ஏன் வராமல் இருக்கா? இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு சில டைம் வந்து இப்போது இஃப் யூ ஆர் அ கம்போசர் ஆஃப் த சாங், ஸோ நீங்கள் பிஃபோர் லிரிக்லேருந்தே உங்களுக்கு டியூன் தெரியும். கரெக்ட். ரைட், தனனாலேருந்து தெரியும். தென் லிரிக்கல் வரும். தென் நீங்களே வந்து உங்கள் சாங்கை ப்ரோக்ராம் பண்ணியிருப்பீங்க. ஆமாம் ஆமாம். அண்ட் இப்போது அந்த சாங்க்கு வந்து இப்போ லெட்ஸ் சே கேபா ப்ரோ கிட்டார் வாசிக்கிறாங்க, இல்லை நேப்பியர் ப்ரோ வாசிக்கிறாங்க, இல்லை ஸ்ருதி அண்ணா வந்து ரிதம்ஸ் வாசிக்கிறாங்கன்னா அதுலேயுமே நீங்கள் செஷன்ஸில் இருப்பீங்க. கரெக்ட். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்களுக்கு சாச்சுரேட் மீன்ஸ் நீங்கள் இயர் ஃபெட்டிக். யா, ஃபெட்டிக்ன்றதை விட இஃப் யூ ஸ்டார்ட் மிக்சிங் யுவர் ஓன் சாங், அந்த டிசிஷன்ஸ் வந்து ரைட்டாக ராங்கான்னு சொல்லிட்டு சம்டைம் யூ கான்ட் கீப் யுவர் இமோஷன்ஸ் அவே ஃப்ரம். யா. ஸோ அதனால வந்து அங்கே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் மாதிரி. ஸோ ஓகே, ஸோ இதுவரை நம்ம பண்ணிட்டோம், லெட்ஸ் த என்ஜினியர் வில் டேக் கேர் ஆஃப் த ரிமைனிங் திங். ஓகே. பட் அதுக்கு அந்த கம்போசருக்கும் என்ஜினியரிங்க்கும் ரேப்பும் கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா? இல்லாட்டி நம்ம ஒன்று விஷயம் நினச்சிட்டு இருப்போம், என்ஜினியர் ஒரு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அது ஒன்று இருக்குது. மெயினாக என்னென்னா, இப்போது இட்ஸ் யுவர் பேபி. ஸோ உங்களுக்கு தான் அவங்கள எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணுன்னு தெரியும். கரெக்ட். ஸோ அது ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆள் கையில் வரும்போது அது எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். கரெக்ட் கரெக்ட். ஸோ நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய தாட் ப்ராசஸ் உள்ளே வரும்ல, ஸோ நான் எப்படி வேணாலும் அந்த பேலன்ஸிங் மாற்றலாம் மியூசிக்கலி. கரெக்ட் கரெக்ட். ஸோ அது வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சம்டைம் இருக்க சான்ஸு ஜாஸ்தி. ஓகே. ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த கம்போசர்ஸ்க்கு வந்து அந்த என்ஜினியரோட ரேப்போ இருந்ததுன்னா அதே கண்டினியூ பண்ணுவோம், ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும், அவங்க கூட ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே இருக்குது. அண்ட் சம்டைம் வந்து அப்படி ஒர்க் ஆகலை அப்படின்னா தே வில் கிவ் அ ரெஃபரன்ஸ், இது என்னோட ரஃப் மிக்ஸ், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் இப்போது நான் வந்து என்னோடய ஸ்டுடியோவில், என்னோட ஓன் ஸ்டுடியோவில் நான் உட்காந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெளியில் என்ன நடக்குது, மியூசிஷியன்ஸ் கூட அந்த இந்த லிட்டரலி இன்பர்சனாக இப்போ நம்ம மீட் பண்ணி பேசுகிற மாதிரிலாம் மிக்ஸ் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து இருக்காது. கரெக்ட். ஸோ ஒரு ஆள் கூட கொலாபரேட் பண்ணும்போது நம்ம ஒர்க் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும், இன் மை பர்சனல் ஒப்பீனியன். கரெக்ட். ஏன்னா நான் மட்டுமே ஒர்க் பண்ணுறேன், நான் மட்டுமே டிசிஷன் எடுக்கிறேன், அந்த டிசிஷன் சம்டைம் ராங்காக இருக்கலாம். கரெக்ட். அண்ட் இப்போ நான் கண்டினியூஸாக வந்து ஒரு மிக்சிங் இன்ஜினியருக்கு வந்து ஒரு 2-3 பேர் ஒரு இன்டர்ன்ஸ் மாதிரி வேலை பார்த்தாலோ அவங்களோட இயர்ஸும் வந்து ஒர்க் ஆகும். யா. ஸோ அசிஸ்டன்ஸ் இருந்தாங்கன்னா அதுவும் ஒரு பெனிஃபிட் தான். அதே சேம் நம்மளோட வேவ் லெங்க்ல இருந்தாங்கன்னா, நம்மளோட லிசனிங் அவங்களுக்கு இருந்ததுன்னா இட் வில் ஹெல்ப் டெஃபினெட்லி. கரெக்ட். சூப்பர். யா, நைஸ். ஸோ இப்போ ஜென்ரலாக ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, கிரியேட்டிவிட்டி வர்சஸ் சயின்ஸ், அது எப்போவுமே தனித்தனியாக பார்க்கறது உண்டு. So when you approach a sound, do you approach it like science of frequencies or as a creative arc? ஒரு எப்படி சொல்றது, ஒரு இமோஷன்ஸ் பேஸ் பண்ணி அதை அப்ரோச் பண்ணுவீங்களா, இல்லை ரெண்டுமே? ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போதே அந்த பர்செப்ஷன் தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஓகே. இப்போ அந்த சாங் வந்து கம்போசரோட விஷன், அவங்க ட்ராக் பாடி வச்சிருப்பாங்க, இல்லை ட்ராக் சிங்கர்ஸ் பண்ணிருப்பாங்க. கரெக்ட். ஸோ வென் யூ கம் அண்ட் டூ த ஃபைனல் வெர்ஷன், அந்த ஸ்டேஜ்லேயே வந்து அவங்களுக்கு வோக்கல்ஸ் எப்படி வேணும், அந்த ரெக்கார்ட் பண்ணுற அந்த ஸ்டேஜ்லேயே வந்து வோக்கல்ஸ் வந்து எப்படி சவுண்ட் பண்ணணும், எவ்வளோ க்ளோஸாக நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். இப்போ அந்த சாங் ஒரு இன்டிமேட்டான சாங் தான். ஸோ வோக்கலிஸ்ட் வந்து மேக்ஸிமம் இவ்வளோ க்ளோஸாக அந்த ப்ராக்சிமிட்டி வந்து அந்த எமோஷன் எடுத்துருவாங்க. அண்ட் அந்த வாய்ஸோட டெக்னிக்ஸும் சேர்த்து இந்த மைக்கோட டெக்னிக்கும் சேர்ந்து ஒர்க் ஆகும். ஸோ அது ரெக்கார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆமா. அதே மாதிரி இப்போ ஒரு நல்ல ஹார்ட் ராக் ஒன்று இருக்கு, இல்ல ஒரு ஜுவாலாமுகி மாதிரி ஒரு பாட்டு இருக்குன்னா தயவு செஞ்சு 1 கிலோமீட்டர் பின்னாடி நின்று பாடும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இது எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது நான் அப்படிதான் ரெக்கார்ட் பண்ணுவேன். அந்த சாங் எனக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த சாங் கேட்கும்போது ஓகே இந்த சாங்க்கு வந்து என்ன தேவைப்படுது, கம்போசரோட மைண்ட்ல என்ன இருக்கு. ஸோ அந்த இது வந்து இந்த லிட்டரலி இந்த பிஃபோர் ஆர்டிஸ்ட் வர்ற டைமோ இல்லைன்னா வந்து பிஃபோர் டேக் டைமோ வந்து நான் ஜென்ரலாக கேட்பேன். உங்களுக்கு எப்படி இப்போ அக்கோஸ்டிக் கிட்ட ரெக்கார்ட் பண்ணுறோன்னா அக்கோஸ்டிக் சவுண்ட் உங்களுக்கு எப்படி வேணும்,
கரெக்ட். அந்த பிரைட்டரா ஃப்ளெட் வேணுமா, அந்த ஃபிங்கர் மூவ்மெண்ட் பண்ணும்போது ஜாஸ்தி வேணுமா, பிரைட்டரா வேணுமா, இல்ல ரொம்ப வார்மா வேணுமா, ஓகே ஓகே ஸோ உங்களுக்கு ஸ்டீரியோ மைக் பண்ணணுமா, அந்த மாதிரி எல்லாமே கேட்டுட்டு ஓகே மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஆர்டிஸ்ட்க்கும் இன்ஜினியருக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் ஒரு சிலர் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இல்லை எனக்கு இப்படி தான் சவுண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்சல்யூட்லி. அந்த குட்டி பாக்ஸ் குள்ள போட்டாலும் நம்ம வொர்க் பண்ணலாம். யா அண்ட் அவங்களுக்கு வந்து என்ன தேவையோ அது கரெக்டாக நம்ம எடுத்து கொடுக்கறதும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்சல்யூட்லி. இப்போ இந்த மைக் டைனமிக்ஸ்னு சொல்றீங்களா, இப்போ நம்ம சிங்க் பண்ணும்போதே ஸ்டேஜ் டைனமிக்ஸ் எப்படி இருக்கணும், ஒரு ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்கார்டிங் பண்ணோம்னா அதுக்கு என்ன மாதிரி மைக்கை நம்ம பண்ணணும்னு ஒரு ட்ரைனிங்லயே வந்து சிங்கர்ஸ்க்கு சொல்லி கொடுக்கறது உண்டு. ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் அ ஸ்வீட் ஸ்பாட் ஃபார் யுவர் செல்ஃப் வித் ரெஸ்பெக்ட் டு த மைக். அண்ட் அது எங்கே கேட்டா என்ன மாதிரி சவுண்ட் ஆகுதுன்னு யூ ஹாவ் டு சிட் அண்ட் சிங் அண்ட் ஃபிகர் அவுட். கரெக்ட். தட் இஸ் வை வி ப்ரிஃபர் நாட் ஒன்லி எல்லாருமே மானிட்டர் டெக் போறதுக்கு ரீசன் வந்துடும். ஸோ ஏன்னா அந்த மைக் அந்த ப்ரீஆம்ப் அண்ட் அந்த ப்ரீஆம்ப்ல வந்து கன்வெர்ட்டர், இதுதான் சிக்னல் செயின். அதில் ஈக்குவலைசேஷன்ஸ் போயிட்டு ஸோ அதில் வந்து வாட் இஃப் த ப்ரீ இஸ் நாட் குட் ஃபார் த சிங்கர்ஸ் டிம்மர். So if the preampங்கிறதுல வந்து you will have certain sounds that enhance the voice. Yeah, so it's amplification of the signal voice. amplification is happening with the preamp. So அதுல preamp வந்து டைரக்ட்டா ரெக்கார்டிங் மைக்ல இருந்து preampக்கு போயிட்டு preampல இருந்து இன்டர்ஃபேஸ். preampல இருந்து இன்டர்ஃபேஸ்க்கு இல்ல preampக்கு இடையில வந்து EQ இருக்கலாம், கம்ப்ரஷன் இருக்கலாம். EQ கம்ப்ரஷன் இருக்கும். அதுக்கு அப்புறம் இன்டர்ஃபேஸ் போகும். இதெல்லாம் அது ஹார்ட்வேரா இருக்கும். ஹார்ட்வேர். That's fantastic. Okay. இது தனித்தனியாவும் இருக்கலாம். இது சேர்ந்து ஒரே யூனிட்ல வந்து ஒரு சேனல் ஸ்ட்ரிப்னு சொல்லுவாங்க. ஆமா, சேனல் ஸ்ட்ரிப். சோ ஒரே preampல வந்து ப்ரீ இருக்கும், ஈக்குவலைசர் இருக்கும். ஆமா. சோ இதெல்லாம் நம்ம இந்த சாஃப்ட்வேர்ல பார்க்கிறது எல்லாமே ஹார்ட்வேர் இருக்கும். Fantastic. Okay. நான் பாக்கும்போது I think I have only seen preamp to interface. சோ இதெல்லாம் வந்து தனித்தனியாவும் இருக்கும், டுகெதரா ஒரு சேனல் ஸ்ட்ரிப்பாவும் இருக்கும். Hey nice. Okay okay. சோ நீங்க இப்போ ஒரு சிங்கரே பாடுறாங்க இல்ல ஒரு ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா அந்த preampோட டெக்ஸ்சர் வந்து அவங்களுக்கு சம்டைம்ஸ் செட் ஆகாம இருக்கலாம், இல்ல அந்த சாங்க்கு செட் ஆகாம இருக்கலாம். சோ அது எப்படி நமக்கு தெரியும்னா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பாடும்போது இல்ல வாசிக்க வைக்கும்போது இல்ல இது நல்லா இல்ல, சோ இந்த preamp வந்து மாத்தி வேற preamp வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கிறதுல என்ன மீடியம் எத்தனை preamp இருக்கோ அதுல எது நல்லா இருக்கோ ஓகே அதுல தான் டேக் சோ இந்த preamp வந்து இப்ப என்ஹான்ஸ் பண்ணுதுன்னு சொல்றீங்க, அவங்களோட வாய்ஸையோ இல்ல டெக்ஸ்சரையோ அந்த டோனையோ என்ஹான்ஸ் பண்ணும். சோ இப்போ இந்த preampங்கிறது வந்து லைக் இப்ப நம்ம கிட்டார்ஸ்ல பாத்துருக்கோம் இல்லையா, ஆம்ப் ஒரு கால்ல பெடல் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த preampம் இருக்கும். ஓகே. சோ அது வந்து செப்பரேட் ப்ராசஸர். இது வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டுடியோஸ்ல நீங்க பாத்துருப்போம், தெரியாம இருக்கலாம். ஓகே. சோ இப்போ வந்து சம்டைம்ஸ் இந்த மைக் டு டைரக்ட் இன்டர்ஃபேஸ் இருக்கும் இல்லையா, அது எப்படி அதுக்கு அந்த preamp வந்து சாஃப்ட்வேரா இருக்கும். உங்களுக்கு வந்து A to D கன்வர்ட்டர்னு நீங்க யூஸ் பண்ணுவீங்க, அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ட்டர். சோ அதுல கன்வர்ட்டரோட ப்ரீ வரும். ஓகே. சோ நமக்கு கொஞ்சம் மினிமல் பட்ஜெட்டா இருக்கவங்க வாங்குறாங்க அப்படினா கன்வர்ட்டர் வித் ப்ரீ இருக்குது வச்சிருந்தாங்கன்னா they don't have to buy the separate preamp. So that will be the you're saying that converter plus preamp is the interface. Yeah, interface. So இப்போ வீட்ல ரெக்கார்ட் பண்றாங்க. ஆமா அந்த மாதிரில சின்ன சின்ன ஸ்டுடியோஸ் குட்டி குட்டி இந்த Scarlett 2i2 மாதிரி. சோ அது வந்து கன்வர்ட்டராவும் இருக்கும், சேம் டைம் you can record also. Okay. மைக் கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணலாம், கிட்டார்ஸ் கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணலாம். சோ ப்ரொஃபஷனல் ஸ்டுடியோஸ் போனீங்கன்னா கன்வர்ட்டர் தனியா இருக்கும், preamps தனியா இருக்கும், ஈக்குவலைசர் தனியா இருக்கும், கம்ப்ரஷன்ஸ் தனியா இருக்கும். கரெக்ட். நம்ம அந்த கன்சோல் ரூம்க்குள்ள போய் பார்த்தா தான் அதெல்லாம் தெரியும். இந்த பக்கம் வாய்ஸ் பூத்ல மட்டும் இருந்தா தெரியாது. ஓகே, காட் இட். சோ and every equipment has a character. மனுஷங்க மாதிரின்னு வச்சுக்கீங்களா. ஓகே ஓகே. யா ஐ லவ் திஸ். ஓகே. சோ அந்த தலைவர் வந்து பெண்கள்ல வந்து இத்தனை வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாத்வீகம் அப்படின்னு சொல்றாங்க, அந்த மாதிரியா? கரெக்ட். சோ எவ்ரி எக்யூப்மென்ட் ஹஸ் தேர் ஓன் கேரக்டர். ஓகே. அது வந்து உங்களோட வாய்ஸ்க்கு அந்த சாங்க்கு வந்து கரெக்ட்டா இருக்கா மேட்ச் பண்ணும். சோ அதுதான் மேக்ஸிமம் ரெக்கார்டிங் இன்ஜினியர்ஸ் டைம் எடுக்கிற அந்த பீரியட்.
இட்ஸ் நாட் லைக் தட் ஸ்ட்ரைட்டா வர்றாங்க உடனே டேக் போறாங்க, அது கிடையாது. ஆமா கரெக்ட். அது கிடையாது. ஓகே. ஸோ அந்த மானிட்டர் போறதுக்கு முன்னாடி இல்ல இது நல்லா இல்ல வேற ட்ரை பண்ணலாம் அப்படிலாம் ஒரே சிங்கர்ஸ் தான். அப்போ இதத்தான் ராத்திரி பூரா ஒட்டிக்கிட்டு இருந்தியா அப்படிங்கிற என்ன இவ்வளோ டைம் ஆக்குறாங்க, இவ்வளோ கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓஹோ அப்படி ஒரே சிங்கர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்வேதா மோகன், நான் நிறைய சாங் ரெக்கார்ட் ஓகே ஓகே. அவங்க 20B வந்து மேன்லி கோர்னு சொல்லிட்டு பிரியாம் இருக்கு. அவங்க வாய்ஸ்க்கு வந்து சூப்பரா இருக்கும் சாங். பட் ஒரு சில சாங்க்கு வந்து நான் வேற பிரியாம்ல தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ பிகாஸ் அன்னைக்கு அவங்களோட வாய்ஸ் எப்படி இருக்கு, அந்த சாங்க்கு வந்து டிம்பர் வேற மாதிரி வேணும்னா we have to choose another பிரியாம். Oh, that's fantastic. இது எல்லாமே வந்து இந்த பிஃபோர் டேக் போறதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு அந்த மானிட்டர் டைம், அந்த டைம் அதுல வந்து அதுல அந்த மானிட்டர் பண்ற டைம்ல தான் வந்து அவங்க ஆர்டிஸ்ட் வந்து இன்ஜினியர் கூட எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்காங்க, ரிலேஷன்ஷிப். ஸோ டெக்னீஷியன்ஸா வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சம்டைம்ஸ் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும், சொல்லாம தெரியணும். அது ரெகுலரா அந்த சிங்கரோட அந்த ஆர்டிஸ்ட்க்கும் இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கங்கிறது சொல்லாம தெரியும். அண்ட் இன்னொன்னு வந்து as a டெக்னீஷியன்ஸ் எனக்கு வந்து கொஞ்சம் மியூசிக் தெரியும். மியூசிக் தெரியாமலே கூட யூ கேன் பி as a recording engineer. அதான் என்னோட அடுத்த क्वेश्चन. இருக்கலாம், தப்பு இல்லை. பட் நீங்க வந்து உங்களோட கிராஃப்ட் உங்களுக்கு தெரியும், ரைட்? நீங்க மியூசிஷியன். ஸோ எனக்கு வந்து உங்களோட கிராஃப்ட்ல வந்து கொஞ்சமோ இல்லை எதுவுமே தெரியாம இருக்கலாம். ஸோ இந்த என்ஜினியர் அண்ட் டெக்னீஷியன், என்ஜினியர் அண்ட் த ஆர்டிஸ்ட் அண்ட் த கம்போசர், இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பக்காவா இருந்தது. அவங்க ட்ரஸ்ட் பண்ணாங்கன்னா, நான் இப்போ வந்து ஒரு சில டைம் ஏதோ மிஸ்டேக் இருந்தது இல்லை டெக்னிக்கலா ஏதாவது தப்பா இருந்தது, ஏதோ நாய்ஸ் வந்ததுன்னா நான் ஹெசிடேட் பண்ணாம எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன். பெரிய ஆர்டிஸ்ட்ல இருந்து புதுசா பாடுறவங்க வந்து எல்லாருக்கும் நான் ஒன்றும் சொல்லியிருக்கேன். சூப்பர் சூப்பர். அது வந்து உண்மையிலே சம்திங் இஸ் அந்த டேக்ல ஏதோ மிஸ்டேக் இருக்கு ஸோ அப்படின்னு. ஸோ அது வந்து எனக்கு எதுவுமே தெரியாம இருந்தா கூட they will accept. ஸோ இப்போ எனக்கு இது ஒரு டவுட். அந்த பக்கம் உட்காந்துருக்கு, நான் இந்த பக்கம் இந்த பக்கத்துல இருந்து பேசுறேன். ஸோ இப்போ நான் இங்கேருந்து பாடிட்டு அதை வந்து மானிட்டர் சாரி அதை வந்து கேட்போம்ல, கேட்டுட்டு அடுத்த லைனுக்கு போகலாமா ஓகே பண்ணுவோம். கேட்கும்போது எனக்கு வந்து பர்சனலி சம்டைம்ஸ் ஐ ஃபீல் லைக் ஐயோ இது இன்னும் நல்லா பாடலாமே, இது இப்படி பாடலாமே நினைக்கும். ஆனா அங்க ஒட்டு மொத்தமா வந்து வேற ஒப்பீனியனா இருக்கும். என்ன சௌந்தர்யா சூப்பரா இருக்கு, இதுவே போலாம் அப்படின்னு. ஐயோ இல்ல சார் இன்னும் ஒரு வாட்டி நான் பாடுறேன் அப்படின்னு. இந்த இது எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு? சோ இதான் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னா. இப்போ ஒரு டேக் ஒரு 8 பாஸ் நீங்க பாடுறீங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு 4 லைன்ஸ் நீங்க பாடுறீங்க, பாடிட்டு நம்ம கேக்குறோம். நம்ம கேட்கும்போது இல்ல இன்னும் பெட்டரா இருக்கலாம்னு எனக்கு ஃபீல் ஆகும், அது உங்களுக்கு ஃபீல் ஆகும். கரெக்ட். சோ நீங்க வந்து அந்த இனிஷியேட் பண்றதுக்குள்ள மேம் இன்னொரு வாட்டி போடலாமா, அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி அவருக்கும் வந்து இன்ஜினியருக்கும் வந்து something he also felt, அதனால தான் ஒன் மோர் கேக்குறாங்க. சோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் இப்போ நீங்க as you say நீங்க உள்ள இருக்கீங்க, இந்த சைடுல வந்து கம்போசர், டைரக்டர் சம்டைம்ஸ் இருப்பாங்க, ப்ரொடியூசர் சம்டைம்ஸ் இருப்பாங்க. அண்ட் அந்த 4 லைனுக்கு வந்து இங்க பயங்கரமான ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும். கரெக்ட். பயங்கர அது உங்களுக்கு தெரியாது அந்த 4 லைன் வந்து. ஏன்னா எகைன் டைரக்டரோ ப்ரொடியூசரோ வர்றாங்கன்னா அவங்களோட வே ஆஃப் சீயிங் தி மியூசிக் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் தி ஆர்டிஸ்ட். அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி. ஏன்னா அவங்க விஷுவல் திங்க் பண்ணி தான் அவங்க கரெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. கரெக்ட் கரெக்ட். எனக்கு ஃபீல் இன்னும் கொஞ்சம் வேணும். ஸோ நமக்கு ஃபீல்னா அதை எப்படி கன்வே பண்ணணும்னு இருக்கு மியூசிக்கா. கரெக்ட் கரெக்ட். ஆனா அவங்களுக்கு வந்து மியூசிக்கா கன்வே பண்ண தெரியாது. அவங்க வந்து பிக்சரைசேஷனா தான் சொல்லுவாங்க, விஷுவல்ஸா தான் சொல்லுவாங்க. எனக்கு இந்த இடத்துல இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 4 லைனோ 8 லைனோ நீங்கள் பாடும்போது இல்லை ஒரு சில டைம் பல்லவியை ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப ப்ளேபேக் பண்ணி கேட்கும்போது இங்கே ஒருத்தரும் ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. அது எய்தர் இன் அ குட் வே ஆர் பேட் வே ஆல்சோ. நான் ரெண்டுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சென்சிட்டிவாக கரெக்டாக சொல்கிற டேரக்டர்ஸ் நான் மீட் பண்ணியிருக்கேன். சும்மா பேச்சுக்குன்னு சொல்கிறாங்க அவங்களே நான் பாருங்க. ஸோ
புரியும் நமக்கு அங்கே அந்த You can என்விரான்மெண்ட்ல read the room. யா 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 ஸோ அண்ட் த சேம் டைம் உங்களையும் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாமல் பார்த்துக்கணும். இஃப் கம்போசர் டேக் கேர் பண்ணிட்டாங்கன்னா தென் எனக்கு ஓகே, நான் பீஸ்ஃபுல்லி நான் ரெக்கார்ட் பண்ணலாம். பட் சம்டைம் கம்போசரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், இல்லை சம்டைம் கம்போசரும் டவுட்ஃபுல்லாக இருப்பாங்க. கரெக்ட். ஸோ அப்போ வந்து ஆர்டிஸ்டையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாது க்ரியேட்டிவாக. ஏன்னா நீங்கள் டென்ஷன் ஆனீங்கன்னா அந்த அந்த எமோஷன் வந்து யா 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 சாங்கில் வந்து தெரியும், டேக்கில் பாடும்போது அது தெரியும். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட். ஸோ அதை ஹேண்டில் பண்ணுவோம் சம்டைம். அப்பப்போ டீ குடிச்சுக்கணும். யா டெஃபினட்டாக. Da 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 da.